இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த தீரு சீதோன் நாட்டிற்கு நடந்த காரியத்தையும் சோதோம் என்ற ஒரு பட்டணத்துக்கு நடந்த காரியம் வேதத்தில் அநேக முறைகள் வாசித்து இருக்கிறோம். ஏன்னா இந்த சோதம் குமோரா பட்டணம் அழிக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் அது மண்மேடுகளாய் ஒன்று புல்லு கூட முளைக்காத அளவுக்கு ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரு, அழித்து விட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அநேக வசனங்களை நாம் போதித்து கேட்டுக்கொண்டே அநேக வார்த்தைகளினாலே ஒருவேளை அந்த நேரத்தில் இந்த வசனங்கள் அங்கு போதிக்கப்பட்டு இருந்தானால் அவங்க மனம் திருப்பிருப்பாங்க. சீதோவுக்கும் இந்த 2 பட்டணங்களுக்கும் அந்த காரியம் சொல்லப்பட்டிருந்தால், உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த பட்டணங்களுக்கு அந்நாளிலே சொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி சாம்பல் ரெட்டுடுத்தி உட்கார்ந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி சோதம் குமாரனா கந்தகத்தினால் அழிக்கப்பட்டு போனது, அந்த பட்டணம் என்ன செஞ்சிருக்குமா, இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கும், மனம் திரும்பியிருப்பார்கள் அப்படின்னு. அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள், சத்தியம் அவ்வளவு நமக்கு என்ன செய்யறதுன்னா, எங்கு பட்டணம் எங்கும் தேசம் எங்கும் ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமான அந்த நாட்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை விட நமக்கு அதிகமாக சத்தியம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தம் எல்லா பகுதியிலும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப நமக்கு அதிகமாய் யாரிடம் அதிகமாய் கொடுக்கப்படுது அவங்க இடத்துல என்ன செய்வார், ஆண்டவர் அதிகமாய் கணக்கு கேட்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சோதோம் குமார் ஆண்டவர் கோபப்பட்டு அழித்த ஒரு பட்டணம், அந்த பட்டணம் இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியோ, இந்த கிடைக்கப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்டதான வாய்ப்புகள், இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்புகள், வேத புத்தகம் உங்க கைக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகள், அநேக சுவிசேஷங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், இப்படி அந்த பட்டணங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் அவங்க மனம் திரும்பியிருப்பார்கள், அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அதிகமான சத்தியத்தை நம் காதுல கேட்காதபடி செவிட்டு விரியவை போல் அடைத்து இருந்தோமானால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு மனம் திரும்புகிறதுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கும்படி ஆண்டவர் வஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக முறைகள் நம்ம சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா நமக்கு கடினமான இருதயத்தை நம்ம வைத்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் இந்த நாள் என்ன சொல்றாரு, அந்த பட்டணம் ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாள்ல அந்த பட்டணம் நான் தப்பிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. சோதோம் குமாரா தரைமட்டம் அழிக்கப்பட்டது, ஆனா நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு, அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விடுவார். பிரியமானவர்களே, அநேக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த பட்டணத்துல நேரிடுற காரியம் நமக்கு நேரிடாதபடிக்கு காத்து கொள்ளும்படியாய் சத்திய வசனம் அனுதினமும் நமக்கு அநேக முறைகள், அநேக வழிகளில், டிவி வழியாய் வருகிறது, செல்போன் வழியாய் வருகிறது, சுவிசேஷர்கள் வருகிறது, ஆலயத்துல நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அங்க பேசப்படுகிறோம், நண்பர் மூலமாய் சத்தத்தை கேட்கிறோம். இப்படி அநேக மனிதர்கள் நிமித்தமாய் ஆண்டவருடைய சத்தம் எப்படியாவது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிற இருதயம் நமக்கு என்ன செய்ய இல்லை. பாருங்க, இந்த சீதோன் என்ற அந்த பட்டணத்துக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டுதான் அவங்க ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருப்பார்கள் என்று சொல்லுறாங்க. கர்த்தருக்கு பயந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆண்டவருக்கு பயந்து அவர்கள் போய் ரெட்டுடுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு பயமற்ற ஒரு சூழ்நிலை, அதாவது
என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு இதுல இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்ப நமக்கு ஆண்டவரை குறித்ததான பயமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை வரவைக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளும் உங்களுக்கும் இருக்குமே. ஏனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் சொல்ற இந்த பட்டணங்களுக்கு ஒருவேளை அது பயங்கரமான பட்டணங்கள், அதுக்கு தேவ தூதர்களே அவங்க அற்பமான நினைத்த பட்டணம், அவங்களே என்ன செய்யறாரு, அந்த பட்டம் இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஏன்னா மனம் திரும்பி இருப்பாங்க, சத்திய வசனம் அவங்களுக்கு கிடைக்கல, சுவிசேஷம் அங்க போய் சேரல அப்படின்னு சொல்றது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்படும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர், ஒவ்வொரு நாள் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். ஒருவேளை நாளை தினம் வரும் என்பதை சந்தேகத்தோடு இருக்கிறது. நாளை தினம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு என்ன வழியோ அதை செய்து விட்டோமானால் கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு பயன்படுத்தி கொடுப்பார். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். பெரியவனை கண்களை முடிச்சு அன்பின் தகப்பனே, ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். அநேக வழிமுறைகள்ல எங்களுக்கு சுவிசேஷம் வருகிறது ஐயா. அதற்கு செவி கொடுத்து நாங்க மனம் திரும்பி கர்த்தரை அறிகிற ஞானத்தில் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.